அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஆர்ஆர் வர்சஸ் ஆர்சிபி மேட்ச் தான் பார்க்க போகிறோம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா நம்ம இந்த வீடியோல வந்து நிறைய விஷயங்கள் கொடுக்க போறோம். நீங்க ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா கூட உங்களுக்கு ஏதோ ஒரு வேலை பயனடையும். ஸோ நம்ம வந்து இந்த சீசனுடைய 28வது மேட்ச். இன்னைக்கு 13ஆம் தேதி 3:30 மணிக்கு நடக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெய்ப்பூர்ல நடக்குது. அதனால ஃபர்ஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து அவங்களோட ஹோம் கிரவுண்ட் டீம்ல விளையாட போறாங்க. இதுக்கு முன்னாடி அசாம் அந்த மாதிரி கிரவுண்ட்ல தான் விளையாண்டு இருந்தாங்க. இப்பதான் ஜெய்ப்பூர், அதாவது ஹோம் கிரவுண்ட்ல விளையாடுறாங்க. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியாது இல்லையா, அதனால திரும்ப சொல்றேன். நம்ம இந்த வீடியோல வந்து ஃபேண்டசி பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன், அதாவது ட்ரீம் லெவலில் எந்தெந்த பிளேயர் எடுக்கலாம், டாஸ் யார் வின் பண்ணுவாங்க, வின்னர் யார் ஜெயிப்பாங்க, ஸோ அப்படிங்கிறதெல்லாம் நம்ம போடுவோம். நீங்க என்ன நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம், மறக்காம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்க. கீழே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஸ்க்ரீனில் தெரியுற இந்த கியூஆர் கோடை கூட நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இப்போ ஸ்குவாட்ல யார் யார் இருக்கான்னு பார்த்துப்போம். ராஜஸ்தான் ராயல்ஸில் வந்து இவங்கெல்லாம் ஸ்குவாட்ல இருக்காங்க. நிதிஷ் ராணா, துருவ் ஜுரேல், ஃபசல் ஃபரூக்கி இவங்கெல்லாம் இருக்காங்க. ஆர்சிபியில் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தேவ்தத் படிக்கல், அப்புறம் வந்து ஜோசப் செல்வட், இதெல்லாம் நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இப்போ நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ்குள்ளே போவோம். நீங்கள் சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம உங்களுக்கு இது புதுசாக இருக்கும். எப்படின்னா நம்ம 6 கேட்டகரியாக பிரித்து தருவோம். அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து இந்த எபோவ் ஆவரேஜ், நான் அது வந்து தனியாக இன்னொரு ஸ்லைடு போட்டிருக்கேன், அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் இதில் பார்த்துக்கோங்க, எபோவ் ஆவரேஜ் பிளேயர்ஸ் வந்து நல்லா விளையாடுவாங்க. நிதிஷ் ராணா, ரஜத் பட்டிடார், அப்புறம் ஃபில் சால்ட், ஜோஸ் ஹெசல்வுட், லியாம் லிவின்சன். ஸோ இவங்கெல்லாம் வந்து எபோவ் ஆவரேஜ் பிளேயர்ஸ் நல்லா விளையாடுவாங்க. சென்சேஷனல் பிளேயர்ஸ் வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர், அவர் இன்னைக்கு சந்திராஷ்டமி. கிட்டத்தட்ட இந்த சென்சேஷனல் பிளேயர் கேட்டகரியே கொஞ்சம் எப்படி சொல்றது, ஒரு மதில் மேல் பூனை மாதிரி தான் இருப்பாங்க. அவங்கள அவ்வளோ சீக்கிரம் நம்ப முடியாது. ஜோஃப்ரா ஆர்ச்சர், சந்தீப் சர்மா, ரஷீக் சலாம், இவங்க 3 பேருக்குமே இன்னைக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிறதுனால இவங்க வந்து பட்டா பாக்கியம் படாட்டி லேகியோங்கிற மாதிரி தான் விளையாடுவாங்க. திடீர்னு இன்னைக்கு அவங்களுக்கு நாள் நல்லா இருக்கும் வாய்ப்பு இருக்கு, நாள் வீணா போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் வரவங்க டேலண்ட்ஃபுல் பிளேயர்ஸ் நீங்கள் நம்பி எடுக்கலாம் டீம்ல. டிம் டேவிட், புவனேஸ்வர் குமார், ஸோ அவங்க வந்து இன்னைக்கு நல்லா விளையாடுவாங்க. அப்புறம் குருணால் பாண்டியா இன்னைக்கு ஒரு நல்ல எஃபெக்டிவான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அடுத்ததான் நோட்டபிள் பிளேயர் கேட்டகரியில் வந்து சஞ்சு சாம்சன் வராரு. ஸோ இப்போ ஃபேர் பிளேயில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா விராட் கோலி. இப்போ நீங்கள் வந்து நான் சென்சேஷனலும் ஃபேர் பிளேவும் வந்து செகண்ட் கேட்டகரின்னு சொல்லுவேன். மீதி இருக்க 4மே ஃபர்ஸ்ட் கேட்டகரி. நீங்கள் முதல்ல அதில் இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் இந்த கேட்டகரிக்கு வரணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து நான் பிளேயிங்ல யார் யார் நல்லா விளையாடுவாங்க, விளையாட மாட்டாங்க பார்ப்போம். நல்லா விளையாடுறது தனியாக ஒரு ஸ்லைடில் போடுவேன். நல்லா விளையாடுறத மட்டும் இப்போ பார்ப்போம். இப்போ வந்து பிளேயிங் லெவனில் விராட் கோலி 1, 2, 3, 4, 5, இது எடுத்துக்க வேணாம், 6, 7, 8, 9, 10, கிட்டத்தட்ட இதுலேயே நான் உங்களுக்கு பிளேயர்ஸ்லாம் கொடுத்தாச்சு. நீங்கள் இந்த பிளேயர்ஸே எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு வந்து ட்ரீம் லெவலில் நல்லா தான் இருக்கும். அடுத்ததாக நான் பிளேயிங் லெவல் வந்து சப்போஸ் நம்ம கணிச்சது பிளேயிங் லெவலில் இருக்கிறதா, இவங்கெல்லாம் அந்த நான் பிளேயிங் லெவலில் இருக்கும்போது திடீர்னு உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா இவங்களை எடுத்துக்கலாமா வேணாமா அப்படிங்கிறதுக்காக. இது வந்து ஃபசல் ஃபரூக்கி, அப்புறம் குமார் கார்த்திகேயா, இவங்க வந்து எஃபெக்டிவ் கேட்டகரியில் வராங்க, எடுத்துக்கலாம். வைபவ் சூரியவன்சி வந்து ஃபேர் பிளே, அதனால வேணா எடுத்துக்கலாம், இல்லை விட்டுலாம். ஆகாஷ் மாத்வால், சந்திராஷ்டமா ஒரு தடவை 2 தடவை யோசிச்சுக்கோங்க. மப்பாக்கா பிளேயிங் லெவலில் இருந்தாலும் நல்லா விளையாடுவாரு. யுத்வீர் சிங் வேண்டாம். அடுத்ததா சுயான் சர்மா நல்லா எஃபெக்டிவாக விளையாடுவார். அப்புறம் நுவான் துஷாரா நல்லா விளையாடுவார். அப்புறம் வந்து மோஹித் ராத்தே, இவங்க நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததாக டீம் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ், இப்போதான் நான் உங்களுக்கு தெளிவாக சொன்னோம். இப்போ இந்த எபோ ஆவரேஜ், அப்புறம் இந்த டேலண்ட்ஃபுல், இந்த 2 கேட்டகரியும் நீங்கள் நம்பலாம். எஃபெக்டிவ் அண்ட் நோட்டபிள் இந்த கேட்டகரி நம்பலாம். ஆக 4 கேட்டகரி: எபோ ஆவரேஜ், டேலண்ட்ஃபுல், எஃபெக்டிவ், நோட்டபிள், இதை எடுத்துக்கலாம். இதே நீங்கள் ஃபேர் பிளே, சென்சேஷனல் போனீங்க அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க். அவங்க நல்லா விளையாடாலும் விளையாடாம போவாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் வருவாங்க. இன்னைக்கு பிளேயர்ஸ் ப்ரிடிக்ஷன்ஸ், நேற்று வந்து நம்ம பிளேயர் ப்ரிடிக்ஷன்ஸ் படி வந்து எஸ்ஆர்எஸ் நல்லா விளையாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தது. பட் நம்ம வந்து பிபிகே சொல்லியிருந்தோம். இன்னும் நான் ரிசல்ட் பார்க்கல. ரிசல்ட் முடியறதுக்கு முன்னாடிலேருந்தே நான் இப்போ வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் போட்டுட்டு இருக்கேன். பார்ப்போம். ஆல்மோஸ்ட் ஜெயிச்சிருவாங்க பஞ்சாப். ஏன்னா வந்து 240 கிட்ட அடிச்சிட்டாங்க. பார்ப்போம் நாளைக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் தெரிவிங்க. ஓகேவா? இன்னைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஏன் அப்படின்னா பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் வச்சு பார்க்கும் பொழுது பொதுவாக எபோ ஆவரேஜ், டேலண்ட்ஃபுல் நம்ம எடுத்துக்கலாம். எஃபெக்டிவ், நோட்டபிள். ஸோ இப்போ நீங்கள் அதில் ஆர்சிபியில் இருக்கக்கூடிய ஃபேர் பிளே, சென்சேஷனை ரிமூவ் பண்ணால் கூட, ஓகேவா, நம்ம வந்து கிட்டத்தட்ட ஆர்சிபிக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டுது. பொறுத்து இருந்து பார்ப்போம். ஓகேவா? அடுத்ததாக ஃப்ளாப் பிளேயர்ஸ்ல யார் யாரு? சிம்ரன் ஹெட்மயர், அப்புறம் சுபம் தூபே, யசஸ்வி ஜெய்ஸ்வால், ரியான் பராக், துருவ் ஜுரேல், அப்புறம் மஹீஷ் தீக்ஷனா. ஸோ இவங்கெல்லாம் வந்து நல்லா விளையாட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுது. கிட்டத்தட்ட 6 6 பிளேயர் நல்லா விளையாடல. பார்ட் 2ல வந்து
துஷார் தேஷ்பாண்டே, வன்னிடு ஹஸ்ரங்கா, யுத்வீர் சிங் கிட்டத்தட்ட ஆர்ஆர்ல நிறைய பேர் ஃபிளாப் ஆவாங்கிற மாதிரி காட்டுது. பொறுத்து வந்து பார்ப்போம். அப்புறம் வந்து ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் தேவ்தத் படிக்கல், யஷ் தயால் ஃபிளாப்பு. அப்புறம் வந்து ஸ்வஸ்திக் சிக்காரா, கிட்டத்தட்ட வந்து ரஜத் பட்டிதார் தான் கேப்டன் அப்படிங்கிறதுனால கேப்டன் இங்கே ஃபிளாப் ஆகலை. ஸோ இது ஒரு அட்வான்டேஜ் தான். பட் ஆனால் சஞ்சு சாம்சனும் ஃபிளாப் ஆகலைங்கிறது தான் இது. அப்படிங்கிறப்போ ரெண்டு பேருடைய கேப்டனுடைய இதுவுமே வந்து ப்ராமிசிங்காக தான் இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறத அந்தந்த பிளேயர் முடிவு பண்ண வேண்டியது. பார்ப்போம். அடுத்ததாக லுங்கி கிடி, ரொமாரியோ ஷெஃபர்ட், அப்புறம் வந்து ஸ்வப்னில் சிங், ஜிதேஷ் சர்மா, ஜாக்கப் பெத்தல் இவங்கலாம் வந்து நல்லா விளையாட மாட்டாங்க, ஃபிளாப் பிளேயர்ஸ். இப்போ ப்ராமிசிங் பிளேயர் கேட்டகரிக்கு வருவோம். ஆர்ஆர் பொறுத்தவரைக்கும் நிதிஷ் ராணா, அப்புறம் சஞ்சு சாம்சங் நல்லா விளையாடுவாங்க. ஸோ ஆர்ஆர்ல இந்த 2 பிளேயர் தான் வந்து ப்ராமிசிங்கான பிளேயர் கேட்டகரியில் வராங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எனக்கு ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது நான் முழுக்க ஜோதிடத்தை வச்சு தான் சொல்லிட்டு இருக்கேன். நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய ப்ரெடிக்ஷன்ஸ் நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். எந்த ப்ரெடிக்ஷன்ஸ் உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகுதுங்கிறத ஒரு 2-3 மேட்ச் பொறுத்திருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் போங்க. ஒரு சீரீஸ் என்ன ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா ஃபுல்லா என்ன ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் என்னால முடிஞ்ச அளவுக்கு வெற்றியை உங்களுக்கு நான் தர முடியும். ஏதோ 2 மேட்ச் நான் தப்பா சொல்லியிருப்பேன், 3 மேட்ச் தப்பா சொல்லியிருப்பேன் வெளியில போனீங்கன்னா அடுத்த 3 மேட்ச் நான் கரெக்டா சொல்லும்போது நீங்க என்ன பார்க்காம போயிருந்துப்பீங்க. அப்போ அது உங்களோட பேட் லக் டைம் இல்லையா? அதனாலதான் நான் வந்து சொல்றேன். அடுத்ததா ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ரஜத் பட்டிதார். இப்போ பாருங்க, சஞ்சு சாம்சன் கேப்டன், ரஜத் பட்டிதார் கேப்டன். இப்போ 2 பேருக்குமே வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்படிங்கிறப்போ நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் போகும். பட் ஸ்டில் பிளேயர்ஸ் வச்சு பார்க்கும் பொழுது ஆர்சிபியில் நிறைய பிளேயர் நல்லா விளையாடுவாங்கன்னு காட்டுது. பொறுத்து வந்து பார்ப்போம். ரஜத் பட்டிதார், டிம் டேவிட் நல்லா விளையாடுறாரு. ஃபில் சால்ட் பொதுவாக கொஞ்சம் டக் அவுட்டே ஆகுறாரு, பெருசா ரன்னும் எடுக்க மாட்டேங்கிறாரு. போன மேட்ச் 37 ரன் எடுத்தாரு. பார்ப்போம், இந்த மேட்ச் நல்லா விளையாடுவாருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அடுத்ததான் வந்து புவனேஸ்வர் குமார், அவருமே ப்ராமிசிங் பிளேயர். ஜோஸ் ஹெசல்வுட், கிட்டத்தட்ட 5 பிளேயர் ப்ராமிசிங்காக வராங்க பிளேயிங் லெவன்லேயே. அடுத்தது லியாம் லிவிங்ஸ்டன், 6 பிளேயரு. ஸோ வந்து ப்ராமிசிங் கேட்டகரியில் வந்து 6 பிளேயருமே வந்து ஆர்சிபிக்கு வரனால எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் காட்டுது. அடுத்ததா இப்போ வரைக்கும் பார்த்தது பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன். நம்ம பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் ஒரு விதமாக எடுப்போம். அப்புறம் வந்து இன்னிங்ஸ் வைஸ் ப்ரெடிக்ஷன் அது ஒரு மெத்தடு, வின்னர் ப்ரெடிக்ஷன் அது ஒரு மெத்தடு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஏன் ஒன்றுத்துக்கும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் வந்து என்ன கேட்பீங்க. பட் நான் வந்து கன்ஃபியூஸ் ஆகலை. உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை எடுத்துக்கோங்க. என்னோட உழைப்பு நான் வீணடிக்க விரும்பல. நம்ம வந்து சும்மா உட்காந்து இன்ஸ்டாகிராம் நோண்டிட்டு நம்ம வந்து டயத்தை வேஸ்ட் பண்றதுக்கு பதிலாக நான் வந்து ஏதோ ஒரு வகையில என்னுடைய ரிசர்ச்சுக்கு நான் இதை பயன்படுத்திக்கிறேன். சரி, ரிசர்ச்சுக்கு எதுக்கு கம்ப்யூட்டர்ல ஒரு ஓரமா இருக்கணும், அதை நம்ம வந்து ஒரு வீடியோவா பண்ணி உங்களுக்கும் கொடுக்கலாமே, நீங்க ஏதோ ஒரு பயனடைவீங்களே அப்படிங்கிறதுனாலதான் இந்த வீடியோ. ஸோ யா, உங்க கையில தான் இருக்கு. இப்போ நம்ம இன்னிங்ஸ் வைஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் போவோம். நிதிஷ் ராணா இன்னைக்கு 4 to 5 நல்லா விளையாடல. அதுக்கப்புறம் பெருசா அது விட்டா நல்லா விளையாட மாட்டாரு. செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாட மாட்டாரு. சிம்ரன் ஹெட்மேர் செகண்ட் இன்னிங்ஸ், சிம்ரன் ஹெட்மேரும் சரி, சுபம் துபேவும் சரி, செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவாங்க, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாட மாட்டாங்க. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் அதே மாதிரி தான். 4:30 மணிக்கு to 5:30 மணி நல்லா விளையாடாரு. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நல்லா விளையாட மாட்டாரு. ரியான் பராக் அப்புறம் வந்து துருவ் ஜுரேல், இவங்க 2 பேருமே செகண்ட் இன்னிங்ஸ்லாம் நல்லா விளையாடுவாங்க, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாட மாட்டாங்க. ஃபசலக் ஃபரூக்கி இவங்க வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ், செகண்ட் இன்னிங்ஸ் வந்து நல்லா விளையாடுவாங்க. ஜோஃப்ரா ஆர்ச்சர் 2 இன்னிங்ஸுமே சூப்பராக விளையாடுவாங்க. மஹீஷ் தீக்ஷனா ரெண்டாவது இன்னிங்ஸ் மட்டும் நல்லா விளையாடுவாங்க, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் தான். சந்தீப் சர்மா 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாடுவாரு. துஷார் தேஷ்பாண்டே, சஞ்சு சாம்சன் செகண்ட் இன்னிங்ஸாக இருந்தால் மட்டும் நல்லா விளையாடுவாங்க, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாட மாட்டாங்க. குமார் கார்த்திகேயா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ், செகண்ட் இன்னிங்ஸ் சுத்தமாக விளையாட மாட்டாரு. வைபவ் சூரியவன்சி செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுறாரு, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாட மாட்டாரு. வன்னிடு ஹஸ்ரங்கா செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாட மாட்டார், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் தான். ஆகாஷ் மாத்வால், வென் மப்பாக்கா வந்து 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாடுவாங்க. யுத்வீர் சிங் வந்து 4 to 5 மட்டும் நல்லா விளையாடுறாரு, அதுக்கப்புறம் நல்லா விளையாட மாட்டார். அடுத்த தேவ்தத் படிக்கல், ரஜத் பட்டிதார், அப்புறம் டிம் டேவிட் இவங்கெல்லாம் வந்து 4 to 5 நல்லா விளையாடுவாங்க. அதுக்கு முன்னாடி பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இருக்கேன். செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாட மாட்டாங்கன்னு சொல்லுது. அடுத்த விராட் கோலி செகண்ட் இன்னிங்ஸ்னா எடுத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லாம் எடுத்துக்க வேண்டாம். கிருணால் பாண்டியா, ஃபில் சால்ட், அப்புறம் புவனேஸ்வர் குமார், ஜோஸ் ஹெசல்வுட் இவங்க எல்லாருமே செகண்ட் இன்னிங்ஸ்லாம் நல்லா விளையாட மாட்டாங்க, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லாம் ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ரஷீக் சலாம் வந்து 2 இன்னிங்ஸுமே சூப்பராக விளையாடுவார். சுயான் சர்மா, எஸ் தயால், லியான் லிவிங்ஸ்டன், அப்புறம் வந்து ஸ்வஸ்திக் சிக்காரா இவங்க 4 பேருமே 4 to 5 நல்லா விளையாடுவாங்க, மீதி டைம் நல்லா விளையாட மாட்டாங்க. லுங்கி கிடி செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவாரு, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாட மாட்டாரு. நுவான் துசாரா, மனோஜ் பண்டகே, மோஹித் ராத்தே அவங்க வந்து 4 to 5 நல்லா விளையாடுவாரு, அப்புறம் மீதி இருக்க டைம்லாம் கொஞ்சம் நல்லா விளையாட மாட்டாங்க. ரொமாரியோ ஷெஃபர்ட் செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவாங்க, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாட மாட்டாங்க. அப்புறம் ஸ்வப்னில் சிங் செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவாரு, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளையாட மாட்டாரு. ஜிதேஷ் சர்மா, ஜாக்கப் பெத்தல் வந்து 4 to 5 நல்லா விளையாடுவாங்க, மீதி இருக்க நேரம் அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் மாசாக இருக்காது. ஸோ இது வந்து இன்னிங்ஸ் வைஸ் ப்ரெடிக்ஷன்ஸ். இப்போ நம்ம வந்து வின்னர் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்ப்போம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஹோம் கிரவுண்ட் டீமுக்கு வந்து அட்வான்டேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அவே டீமுக்கு அட்வான்டேஜ் அதிகம். அதனால் நாளைக்கு ஆர்சிபி செகண்ட் பேட்டிங் எடுக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
நம்ம வந்து இனிமே நம்ம வந்து எப்படி சொல்றது, அந்த எல்எஸ்ஜி ஜிடி மேட்ச்ல வந்து எனக்கு ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகுது. எப்படின்னா, இப்போ நான் வந்து சிஎஸ்கே மேட்ச் தோல்வியை வந்து நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா வந்து சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட்டிங்க, சிஎஸ்கே ஹோம் கிரவுண்ட் டீம் வேற. அப்படிங்கிறப்போ அவங்க நல்லா விளையாடல அப்படிங்கிறது வந்து நான் நல்லா கவனிச்சிருக்கணும். பட் எனக்கு என்னன்னா, ஜோதிடத்துல நான் என்னுடைய முழு முயற்சியை போட்டு தான் பண்றேன். சிஎஸ்கே மேட்ச் ஜெயிச்சிருக்கணும் சிஎஸ்கே. ஆனா சிஎஸ்கே வந்து ரொம்ப ஆவரேஜா அண்டர் பெர்ஃபார்மிங்கா இருக்கிறதுனால, ஜோதிடத்துல எவ்வளவு லக்கு இருந்தாலும் முயற்சின்னு ஒண்ணு எடுத்தாதானே, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தான் மெய்வர்த்து கூலி தரும். அவங்க முயற்சி கூட பண்ணவே இல்லை அந்த மேட்ச். இன்டென்ட்டே இல்லை. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே தடவுறாங்க. அப்படின்னா எப்படி நல்லா விளையாடுவாங்க? இவங்க கொஞ்சம் கூட முயற்சி பண்ணாததான் ஜோதிடமும் அவங்களுக்கு பலன் அளிக்கல. பட் நான் என்ன சொல்ல வரேன், என்னுடைய இப்போ நான் வந்து இன்னைக்கு மேட்ச் இனிமே ஆர்சிபி அவே டீம், ஆர்ஆர் ஹோம் டீம் அப்படின்னா செகண்ட் பேட்டிங் அவே டீம் எடுக்குது, நான் செகண்ட் பேட்டிங் ஜெயிக்கும்னு சொல்றேன்னா ஸ்லைடோட இனிமே விட்டுறேன், வீடியோட விட்டுறேன். நான் வந்து டெலிகிராம் சேனல்ல வந்து பிளேயர்ஸ் எல்லாம் மாறினாங்கன்னா மட்டும் நான் போடுறேன். மற்றபடி நான் வந்து வின்னரை நான் சேஞ்ச் பண்ண வரல. இனிமே வீடியோல என்ன வருதோ அதே நம்ம வந்து வின்னர் ப்ரெடிக்ஷன் தான் எடுத்துப்போம். சரி, அப்ப ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்துட்டா என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா, ஒன்னு ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் வின்னர் எடுத்துக்கோங்க, இல்ல ஆர்சிபி ஆர்ஆர் நான் என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்கணும் அதை எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம ஒண்ணு சொல்ல போக அது உங்களுக்கு ஒரு மாதிரி மாறிடுது. எனக்கு என்னன்னா, நம்ம ஏதோ ஒரு வகையில நல்லா தான் ப்ரெடிக்ஷன் கொடுத்துட்டு இருக்கோம். திடீர்னு நம்ம கன்ஃபியூஸ் ஆகுறதுனால நீங்க எதுவும் பாதிக்கக்கூடாது. சரி, நான் கன்ஃபியூஸ்லாம் ஆகல, நம்ம ஒரு முடிவு எடுத்து உங்களுக்கு சொல்லி தான் ஆகணும். அதனால நான் என்ன சொல்ல வரேன், இனிமே வந்து டெலிகிராம் சேனல்ல வின்னர் வருங்கிறது டவுட் தான். பட் ஸ்டில் நான் என்னோட முயற்சியை போட்டு நான் போட்டுட்டு தான் இருப்பேன். பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் மாறுச்சுன்னா நான் வந்து போடுறேன். அடுத்ததா டாஸ் போட்டதுக்கப்புறம் டெலிகிராம் சேனல்ல போடுறேன்னு இங்கே போட்டிருக்கேன். பட் பொறுத்து இருந்து பார்ப்போம். இன்னைக்கு டபுள் சைடு மேட்சா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா வந்து இந்த மெத்தட்ல ரெண்டு டீமுக்குமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. நான் பிளேயர் ப்ரெடிக்ஷன்லாம் கருத்துல கொண்டு தான் ஆர்சிபிக்கு 60% கொடுத்துருக்கேன். ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். நீங்க என்ன நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. வேற ஏதாவது கருத்து தெரிவிக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கருத்து தெரிவிங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் பாஸ்கர் யோகேஷ். நன்றி, வணக்கம்.